எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் லோமி ஹியர். நேற்று ஃபுல்லாக இன்டர்நெட்டில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்த ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டாக்டர் ஒருத்தவங்க பெண் செவிலியரோட உல்லாசமாக இருக்கிற ஒரு வீடியோ தான் வந்து இணையதளம் முழுக்க வைரல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த வீடியோ பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். டாக்டரோட பேர் கேட்டிங்கன்னா சுப்பையா சண்முகம். ராயப்பேட்டையில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. எந்த பிரிவில் வேலை பார்க்குறாருன்னா அறுவை சிகிச்சை, கேன்சருக்கு அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் சீஃப் சர்ஜனாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற வேலைகள் இதெல்லாமே பார்த்துட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலோட ஹோல் கண்ட்ரோலுமே அவரோட கையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே இருக்கிற நர்ஸ் பெண் செவிலியர்கள் உடை மாற்றும் அறையில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போது ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அவங்க கூட பாலியல் அத்துமீறல்கள் செஞ்சுட்டு அந்த வீடியோ வந்து யார் மூலமாகவோ எப்படியோ தந்தி நியூஸ் சேனலுக்கு வந்திருக்கு. இதை பார்த்ததும் பெரிய ஷாக். ஏன்னா இவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான டைமில் ஒரு மருத்துவர் தன்னோட வேலைகளை மறந்துட்டு தன்னோட வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு இப்படி ஒரு வேலையை அவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம். கூடவே சேர்த்து அவருக்கு அங்கே இருக்கிற பெண் செவிலியர்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா அப்படின்ற இன்னொரு விமர்சனம். இப்படிப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கும் பொழுது அவரை பற்றி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கீழ்ப்பாக்கத்தில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கேயும் இதே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. அவரை வந்து ராயப்பேட்டைக்கு மாற்றிருக்காங்க. ராயப்பேட்டையில் எல்லா பெண் செவிலியர்கள், அங்கே படிக்க போகிற டாக்டர்ஸ், அப்புறம் 16 வயது முதல் 60 வயது வரைக்கும் இருக்கிற ஸ்லீப்பிங் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கூட அவர் வந்து அந்த ஆபாச சலுகைகளை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்றத தாண்டி யாராவது அவர் கூப்பிடும் பொழுது ஒத்துழைப்பு கொடுக்கல, அவரை வந்து இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா மறைமுகமாக ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாராம் அந்த டாக்டர். அவரை பற்றின நிறைய கம்ப்ளைண்ட் லெட்டர், நிறைய ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் எவிடன்ஸ் ப்ராப்பராக இல்லை. ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிற ஒரு டாக்டராக இருக்கார். ப்ளஸ் நிறைய பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு டாக்டராக இருக்கார். அவரை வந்து எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் பகச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற காரணத்துக்காகவே அவர் மேலே எந்த விதமான ஆக்ஷன்ஸுமே எடுக்காமல் இருந்திருக்காங்க. ஃபைனலி இப்போ ஒரு வீடியோவாகவே ஆதாரம் கிடச்சிருச்சு. அந்த வீடியோவில் அவர் என்ன ஒரு எதிர்பார்ப்போட என்ன ஒரு சந்தோஷத்தோடு இருந்தாரோ அதே சந்தோஷத்தை எல்லா செவிலியர்கள்கிட்டையும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிட்டையும் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்லீப்பிங் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டையும் எதிர்பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அங்கே கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வர இளம் பெண்கள்கிட்டையும் இப்படி தான் அவர் நடந்துக்கிறாருன்னு அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நக்கீரன் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் மேலே நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது, நிறைய செக்ஸுவல் அலிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல செவிலியர்களையாக இருக்கட்டும், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டையாக இருக்கட்டும், அங்கே ஒர்க் பண்ணுற யாரையோ நான் கடிஞ்சு திட்டுவேன். ஏன் நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு நான் திட்டுவேன். அதுக்காக என் ஃபோட்டோவை மாஃப் பண்ணி இப்படி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரிப்போர்ட்டர் அடுத்த கொஸ்டின் கேட்குறாரு, அந்த வீடியோவில் இருக்கிறது நீங்கள் தானே? இல்லை அந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்லை, நானுமே அந்த வீடியோவை ஒரு 1 மினிட் பார்த்தேன், கண்டிப்பாக அது நான் கிடையாது அப்படின்றாரு. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நக்கீரன் பத்திரிகை தான் கொஸ்டின் கேட்குறாங்க. நக்கீரன்கிட்டே இவர் ஒரு பிட்டை போடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நக்கீரன் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப சரியான ஒரு பத்திரிகை, நீங்கள் உண்மையை வந்து சரியாக ஆராய்வீங்க, நீங்கள் வந்து கதைக்களத்துக்குட்ட இதை ஒரு கான்டென்ட்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம நீங்கள் வந்து உண்மை எது பொய் எதுன்னு அலசி ஆராய்ந்து பாருங்கள். அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு நல்லவன் வல்லவன், நான் எந்த அளவுக்கு ஒர்க்கில் சின்சியரோட இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு புரியும். கூடவே சேர்த்து அந்த வீடியோவில் இருக்கிறது நான் தானா அப்படின்ற விஷயத்தையும் ஆராய்ந்து அலசி பாருங்கள். இதெல்லாம் விட இந்த வீடியோவை எடுத்து இன்டர்நெட் நியூஸ் சேனல் வரைக்கும் கொடுத்தது யார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள், அலசி ஆராய்ந்து பாருங்கள், உங்களோட பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சுப்பையா சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எவிடன்ஸோடு கொடுத்தாலும் கூட அதில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி பேசிடுறாங்க. ப்ளஸ் இது கூடவே சேர்த்து இது நான் இல்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் பவர்
அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ வெளியே வந்துடுறாங்க. இப்போ இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, ஒரு ரோட்டில் சுற்றிட்டு இருக்க ஒரு 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 20 வயசு பசங்க கஞ்சா குடிக்கிறாங்க, நிறைய போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறாங்க. அவங்களாம் இந்த மாதிரி தவறுகள் செய்யும் பொழுது அவங்கள கைட் பண்ண, அவங்களுக்கு நல்லது சொல்ல மேபி ஆள் இல்லாமல் இருக்குது. பட் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கிற இப்படிப்பட்ட மனிதர்கள் எவ்வளோ மோசமான வேலைகளை செய்கிறாங்க. வெளியே வந்தது ஒரு நியூஸாக இருக்கலாம், வெளியே வராமல் இன்னும் எத்தனை நியூஸ்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேஸை வந்து டாக்டர் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பார்ப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? ஏன்னா ராயப்பேட்டை அப்படின்றது அது எவ்வளவு பெரிய அரசு மருத்துவமனை, எத்தனை விதமான மனிதர்கள் அங்கே வந்து தன்னோட பணம் செலவு பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கட்டும், பணம் செலவு பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எத்தனையோ பேர் வந்து மருத்துவ வசதிக்காக அங்கே தான் போகிறாங்க. அங்கே இப்படி ஒரு தவறு நடக்குது அப்படின்னா, இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரியான பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் இருந்துகிட்ருக்க இந்த நிலைமையில் கடந்து தான் போவாங்களோ, நாளைக்கு வேறு நியூஸ், நாளன்னைக்கு வேறு நியூஸ்னு வந்துருமோ அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இதை பற்றி டாக்டர் பெருசாக கவலைப்படுற மாதிரி தெரியல. ஏன் கவலைப்படலைன்னா அவருக்கு தெரியும், கண்டிப்பாக நம்ம பொலிட்டிக்கல் பவர் அது இதுன்னு எதாவது யூஸ் பண்ணி நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியும். எது எப்படி இருந்தாலும் உண்மையாலுமே இந்த சம்பவம் வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துது. ஏன்னா டாக்டர்கிட்ட போகிறோன்னா எங்கே என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட நம்ம ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுவோம். காரணம், அவங்கள வந்து டாக்டர் அப்படின்னு பார்க்குறத விட உயிரை காப்பாற்றுற ஒரு கடவுளாக தான் பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு பேரை வாங்கிட்டு இந்த மாதிரியான லீலைகள் எல்லாம் இவர் செய்கிறது சரிதானா அப்படின்னு மீடியாவில் இருக்கவங்களே கொந்தளிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.